உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்கல்ல. யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு உனக்கு இப்ப புரியுதா? அந்த லிங்கத்தை நம்பி போனோம், இப்ப பாரு நம்மள நடுத்தெருவுல விட்டுட்டான். அப்பா, இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்ன இந்த கல்யாணம்லாம் வேண்டான்னு. யாரும் என் பேச்சே கேட்கல. அந்த லிங்கம் நம்ம கூட சம்பந்தம் வச்சுக்கலாம்னு நினைச்சதே சொத்துக்காகத்தான் இப்போது புரிஞ்சிருச்சு இல்ல? இது புரியாம அவங்கள நம்பி நாமளும் வெளியில வந்துட்டோம். இங்க பாருங்க, நான் செஞ்ச தப்புக்கு என்ன மாமா வெளியே அனுப்புறது நியாயம்தான். ஆனா நீங்க 2 பேரும் அவசரப்பட்டு வெளியே வந்துடக் கூடாது. பத்மா, நாமளும் தனியா போய் வாழ்ந்துடணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அந்த லிங்கம் சரியான பாடத்தை நமக்கு உணர்த்திட்டான். இங்க பாரு பத்மா, ஒரு வண்டியில் இருக்கிற சக்கரம் மாதிரி தான் நாம. வண்டிக்கு சக்கரம் முக்கியம்தான், ஆனா வண்டி இல்லைன்னா சக்கரத்துக்கு வேலையே இல்லம்மா. அந்த மாதிரி தான் நம்ம கூட்டு குடும்பமா இருந்ததுனால தான் நமக்கு மரியாதை. இப்பவாவது யாரு யாரு எப்படின்னு வெளி உலகத்தை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டியா? அப்பா, நீங்களும் அம்மாவும் மாமா வீட்டுக்கே போங்க ப்ளீஸ். எப்படிப்பா போக முடியும்? அண்ணன் போகாதன்னு சொல்லியும் அவர் பேச்ச மீறி வந்துட்டேன். இன்னைக்கு அசிங்கப்பட்டு போய் நிக்கிறோம். அவர் முகத்தை பாக்குற தைரியம் எனக்கு இல்ல. திரும்ப நம்ம அங்க போக முடியாது. நாதி இல்லன்னு வந்துட்டீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. ஆமாம்மா, அப்படி வீட்டுக்கு வரதா இருந்தா அவங்களே கூப்பிட்டுருப்பாங்கல்ல. எதுவும் சொல்லாம போயிட்டாங்க. ஒருவேளை நாம அங்க வர்றதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லையோ என்னமோ. சாருவோட வீட்டை முழுசா நம்பினங்க. அதான் அந்த நம்பிக்கையை ஓலையோட கிழிச்சு போட்டாச்சே. இப்போ நம்ம பையனோட கல்யாணமும் நின்னுடுச்சேங்க. இவன் வாழ்க்கை இனிமே என்ன ஆகும்? என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? தெரியல மச்சா, அப்படியே கால் போன போக்குல நாங்க போறோம். சரி சரி, வாங்க வாங்க, நம்மளோட வீட்டுக்கு போலாம். வாங்க வாங்க. அக்கா, நான் என்னைக்குமே உன்னை திட்டினது கிடையாதுக்கா. உன்னோட பேச்சை மீறினதும் கிடையாது. அன்னைக்கு நான் அப்படி பேசுனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நீ லிங்கம் குடும்பத்தை ரொம்ப பெருசா நினைச்சு பேசிட்டு இருந்த. அவங்களுடைய சுயரூபம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் அப்படிலாம் பேசினேன்க்கா. என்ன மச்சா சொல்றீங்க? அட ஆமா மாமா, ஆரம்பத்துல இருந்தே லிங்கத்து மேல எனக்கு என்னமோ சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.